அன்பு நேயர்களே, தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்க முடியாதவாறு பல கோணங்களில் பல முட்டுக்கட்டைகளை போட்டு வந்தவர் அமித்ஷா. இந்த வெற்றி என்பதும் அமித்ஷாவின் வெற்றி தானே. அதாவது தமிழ்நாட்டை சீர்குலைக்க வேண்டும், ஒரு தொங்கு பாலமான ஹேங் அசம்பிளி வச்சிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவிஎம் மெஷினை கொண்டு விஜயை இதுக்குள் சிக்கலுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார். நல்லா நடிச்சிட்டு போன மனுஷனை கொண்டு இதுக்குள்ள கொண்டு சிக்கலாக்கி மிகப்பெரிய இடியப்ப சிக்கலாக்கி முதல்வராக பதவியேற்கவும் விடாமல் மிகப்பெரிய திருகுதாளங்களை செய்து வந்த தடிமாடு இப்பொழுது வேறு வழி இல்லை, அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளுநர் தள்ளப்பட்டிருக்கின்றார். 120 ஆசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த 120 ஆசனங்கள் என்கின்ற போது ஏற்கனவே நாம் பார்த்தமில்லை, காங்கிரஸ் கட்சி 5 ஆசனங்கள் வழங்கியிருக்கின்றது. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவன், இந்திய முஸ்லிம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அதாவது திமுக கூட்டுக்குள் இருந்த அத்தனை கூட்டு கட்சிகளையும் அடியோடு அழி வந்து விட்டார்கள். இதற்கெல்லாம் யாரு வேலை பார்த்திருப்பா? எல்லாம் நம்ம ராகுல் அண்ணன் தான். ராகுல் மிகப்பெரிய களமிறங்கி களமடைத்திருக்கின்றார். இதற்கு மிகப்பெரிய புரோக்கராக செயல்பட்டவர் தான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். இப்பொழுது அவருக்கு என்னவாம்? சரி, அவருக்கு என்ன கொடுக்க போகின்றார்கள்? அவர் துணை முதல்வராக பதவியேற்க இருக்கின்றார். அவர் திருச்சியின் கிழக்கிலான ஜோசப் விஜய் அவர்கள் போட்டியிட்டார்கள். அவர் அங்கு ராஜினாமா செய்கின்றார். 2 இடத்துல போட்டியிட்டார்ல, ஒன்றுல அவர் எடுக்கிற தொரம்பூர்ல அதை எடுத்துட்டார். திருச்சி கிழக்குல அவர் ராஜினாமா செய்வதால் அங்கு இடைத்தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது. அந்த இடைத்தேர்தலில் பிசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட இருக்கின்றார். அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன், வெற்றி பெறுந்தானே சொல்ல தேவையில்லை, வெற்றியும் தானாக கிடைக்க வேண்டிய விடயம் தானே. அதனால் அவர் அங்க துணை முதல்வர் ஆகின்றார். மிகப்பெரிய கூட்டுக்குள், அதாவது இவர் ஏற்கனவே ஒரு விரக்தி இருந்தவர் திமுக கூட்டுக்குள். அதாவது திமுக மீது எல்லோரும் வைக்கும் குற்றச்சாட்டு, இந்த கூட்டணி கட்சிகள் வைப்பது என்னவென்றால், எங்களை மரியாதையாக நடத்துவதில்லை, எங்களை ஒரு கௌரவமாக பார்ப்பதில்லை, ஒரு கூட்டு கட்சி போன எங்களுக்குள் இல்லை, அவர்கள் சொல்றது ஒன்று செய்வது ஒன்று என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதாவது எல்லோரும் மதில் மேல் ஏறிய பூனைகள். விஜய் வெற்றி பெற்றவுடன் மிகப்பெரிய களத்தை ஆடியவர் திருமா. எல்லோரையும் சேர்த்து அவர் நேற்று முன்தின பாருங்க என்ன தில்லாளுங்க, அவர் நேற்று முன்தினமே தனக்கு விஜய்க்கான ஆதரவு கடிதமெல்லாம் கொடுத்துட்டு ஒரு அண்டர்பல்ட்டி அடிச்சுட்டு பம்மாத்து காட்டிக்கிட்டு இப்பொழுது அவர் ஆதரவுன்னு சொல்லிவிட்டார். இப்பொழுது எல்லா காட்சியில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இவர் எல்லோரும் காட்சியாகி இப்பொழுது 120 ஆசனங்கள் இருப்பதாகவே இன்று லாஸ்ட் நைட் ஓவர் நைட் 120 ஆசனங்களுடன் எங்களை அழைக்குமாறு மீண்டும் 3ஆம் முறையாக ஆளுநரை, கிண்டியில் இருக்கின்ற ஆளுநரை சந்தித்து உத்தியோகபூர்வமாக கொடுத்து விட்டார். அதில் அவர் போலீசார்கள் மீண்டும் விழிக்கின்றார்கள். மீண்டும் அவருக்கு நாளை காலை முதல் கன்வே எல்லாம் கொடுக்கப்படும், பாதுகாவல் பலப்படுத்தப்படும். அவருடைய பனையூர் வீட்டுக்கும் மற்றது அவர் நீலாங்கரை வீட்டுக்கெல்லாம் அவருக்கான பாதுகாப்பு போலீசார் எல்லாம் வழங்கப்படும். மெட்டல் இந்த ஆயுதம் செக் பண்ற மெட்டல் எல்லாம் கையில் இருக்கப்படும். ஆக ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக முதல்வராக பதவியேற்கின்றேன். சரிதானே? சோட்டா சொல்லிட்டேன். நாமே நிறைய சொல்லாமலே அரசியல் சாசனம், அரசியல் விளிமியங்கள், நாட்டுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஆதரவாகவும் என்று 2 பிரமாண பத்திரங்கள் மூலமாக பதவியேற்கின்றார். இப்ப போதும் தானே தாவேகா தொண்டர்களுக்கு நல்ல இனிப்பு சக்கர பகிரங்கள பனைகூரில் ஓவர் நைட் மிகப்பெரிய பான வேடிக்கைகள் எல்லாம் நடந்து வருகின்றது. அவைகள் எல்லாம் செய்திகளாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் இது ஜோசப் விஜய் அவர்களுக்கு தலைக்கு மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை, ஒரு 160 180 கிலோ பாரத்தை கொண்டு இறக்கி இருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் பதவியேற்பு நல்லபடியாக நடைபெறுகின்றது, நாமளும் வாழ்த்தலாம். ஆனால் இந்த வெற்றியும் இந்த விளையாட்டுகளும் அத்தனைக்கு முழு பொறுப்புதாரி. இது வந்துகிட்டு இவிஎம் மெஷின் அல்ல. அமித்ஷாவின் வெற்றி இவிஎம் இல்ல, ஏவிஎம் நாங்க மாத்த. அமித்ஷா இவிஎம் எலக்ட்ரானிக் மெஷின் தான் இல்ல, ஏவிஎம் தியேட்டர் இருக்குங்க. ஆனா இது ஏவிஎம் மெஷின். ஏவிஎம் அமித்ஷா மெஷின். அவர் நினைச்சா வெல்ல வைப்பார், அவர் நினைச்சா தோக்கடிப்பார். நான் மீண்டும் சொல்கின்றோம், இது உண்மையான வெற்றியே கிடையாது என்பது தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இது குறித்து நாம் தனியாக ஒரு காணொளி தர இருக்கின்றோம்.
வாழ்த்துக்கள். நாம எதுவாக இருந்தாலும், அதாவது திமுக கூட்டணிக்குள்ள இருந்துட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு அத்தனை பேரும் வெளியாயிட்டார்கள். இதில் அமித்ஷா கண்ட வெற்றி என்ன? முதலில் திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. திமுகவின் தலைவர் தோற்கடிக்கப்படுகின்றார். திமுகவில் இருந்த கூட்டணியை வலித்து துரைச்சு கொண்டு வந்துட்டோம். முற்றுமுழுதாக திமுகக்குள் இருந்த அத்தனை அதாவது மதசார்பற்ற அணியையும் தொடச்சு கொண்டு வந்துட்டோம் என்று ஒரு பெருமைப்படலாம். ஆனால் ஆட்சி 6 மாதமா 1 வருடமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். இந்த ஆட்சியை தொடர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமாக கவனிக்க போகின்றோம். நாம் இன்னும் ஒரு சத்திய பிரமாணம் செய்யலாம். ஜோசப் விஜய் ஆகிய நான் ஈழ படுகொலையில் பங்காளியாக அல்லது ஈழ படுகொலையை முன்னின்று நடத்திய காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் 75,000 மக்களை படுகொலை செய்த, இன்னும் இரத்தம் வாடாத அல்லது இன்னும் எலும்புக்கூடுகள் எண்ணப்படுகின்ற ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஈழ மக்களின் எதிர்வாளியாக இருக்கின்ற காங்கிரசின் ஆதரவுடன் நான் ஆட்சி அமைக்கின்றேன். இதுதானே சொல்லணும். இது உண்மைதானே? பொய்யிலேயே. இது நான் ஒன்னும் கட்டி வரலையே. இப்பொழுது உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறை என்ன? எங்கட ஈழ மக்கள் 1 லட்சம் 75,000 சொல்றாங்க. ஆனா யூஎன்ஓவில் ஒரு 60,000 பதியப்பட்டிருக்கு. நாம் 75,000 எடுத்துக்கொள்வோம். 75,000 அப்பாவிகளா இருக்கட்டும், சிறுவராக இருக்கட்டும், முதியோர்கள், பெண்கள் என்று படுகொலை செய்யப்பட்ட, வெள்ளை பொஸ்பரஸ் கொத்தானி குண்டுகள் போடப்பட்ட காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்து அதே காங்கிரஸ் இரத்த கரை படிந்த அந்த ஆதரவுடன் நான் ஆட்சி அமைக்கின்றேன். இப்ப சொல்லுங்க உங்க ஆதரவை. நாம சொல்லுவது பொய்யா? எதுங்க உண்மை, எதுங்க பொய்? நாம எதுவுமே கட்டி சொல்லு வரல. நடந்தவைகளை உண்மையாக எடுத்து எம்புகிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலை வாருகின்ற ஆட்சி என்று திமுக சொன்னாலும் எமது ஈழப்படுகொலையில் ஒரு மிக முக்கியமான பங்காளி, அதாவது முழு பிரதானி, எல்லாமே சொல்லலாம், முழு ஓனர்ஷிப்புக்குரியவங்க தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்துக்கிறாங்க. காலம் பதில் சொல்லும். இந்த ஆட்சி தொடராது. இந்த ஆட்சி தொங்கு பாலம் தான். ஒரு 6 இந்த காணொலியை நாங்கள் மீண்டும் தருவோம். இந்த ஆட்சி எப்படியும் அதாவது இந்த ஆட்சி கலைக்கப்படும். 6 மாதமா 1 வருடமோ அதற்குள் கலைக்கப்படும். ஜனாதிபதி ஆட்சி வரும், ராஷ்டிரபதி ஆட்சி வரும். 144 பாஸ் பண்ணுவாங்க. நாம ஏற்கனவே சொன்னோம் இல்ல, இன்றைக்கு நடந்துச்சா இல்லையா? என்ன அதெல்லாம் உளவு தகவலுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மத்திய அரசுக்குள்ள நடந்த உளவு தகவல் தான். நாம சொன்னோம் மெரினா பீச்சுக்கு மக்கள் கூட முடியாம தடை போட்டாங்களா இல்லையா? நேற்று வெள்ளிக்கிழமை முற்றுமுழும் நடந்துச்சா இல்லையா? இப்ப நாம சொல்றோம் ஏற்கனவே கோர்ட் உத்தரவு இருக்குது. 144 இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு பிற்பாடு மெரினாவில் கூட்டம் கூட முடியாதவாறு 144 தடை உத்தரவு இருக்கின்றது. நல்லொரு பலம் பார்த்து களம் பார்த்து அமிர்ஷா ஏவிஎம் உரிமையாளர், ஏவிஎம் நீங்க இந்த ஏவிஎம் படத்திட்டு போவாங்க. ஏவிஎம் நாம சொல்ல அமிர்ஷா ஓட்டிங் மிஷின். அது நல்ல நாங்க தான் முதல்ல அந்த பேர் வைக்கிறோம். அமித்ஷாக்கு ஏவிஎம் உரிமையாளர். நாம ஏவிஎம் உரிமை நாம அந்த ஏவிஎம் படத்துக்கிட்ட போயிடறாங்க. இது ஆல் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆல் இந்தியாவின் ஏவிஎம் உரிமையாளர் என்னவே அமித்ஷா ஓட்டிங் மெஷின். நல்லா வச்சுக்கொள்ளுங்க தமிழக மக்களே, உங்களுக்கான ஒரு பேரை தந்திருக்கிறோம். அமித்ஷா என்னும் தடிமாடு ஏவிஎம் மிஷின் ஓனர். அவர் தான் எல்லாமே, எல்லா வித்தையும் அவர் தான் காட்டுறார். ஆக ஜனாதிபதி ராஷ்டிரபதி ஆட்சி கொண்டு வருமானால் கவர்னர் ஆட்சிக்கு கீழே தமிழ்நாடு ஒரு 4 ஆண்டுகளை கடக்கும். இதுவரையும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபியால் கொண்டு வர முடியாத அல்லது செய்ய முடியாத அத்தனை வேலைகளையும் நம்ம ஜோசப் விஜய் மூலம் முடிக்க பார்க்கின்றது இந்த அரசு. அதற்காகத்தான் ஒரு 3ஆம் சக்தி என்று ஒன்றை உருவாக்கி செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்து, அதாவது வரக்கூடாத இடத்த மோதக்கூடாத இடத்த மோதிக்கிட்டு செய்யக்கூடாத செஞ்சுட்டு நிக்கிறாரு நம்ம நடிகர். நானும் ஜோசப் விஜயின் ரசிகருங்க. அவரை படம் தான் அதிகமா விரும்பி பார்ப்பேன். அந்த வகையில அவரை ஒரு பகடைக்காயாக இந்த ஏவிஎம் மெஷின் ஓனர் கொண்டு வந்திருக்கின்றார். காலம் பதில் சொல்லும். அநேகமாக இந்த ஏவிஎம் மெஷின் ஓனர் தமிழ்நாட்டுக்குள் திணிக்கப்படுகின்ற அத்தனை விடயங்களுக்கு எதிராக திமுக மீண்டும் போராட்ட களத்தில் இறங்கும். அவனை விட்டு அவர் ஆள் இல்லையே. அதிமுக அவங்க அடிபணிஞ்சவங்க. சரி, இதுல பாமக என்ன மௌனம் இருக்காரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ்
அங்கதான் நிக்கிறான் சந்திரன். நாம சொல்லி வச்சுக்கிறோம் இல்ல, அதற்கும் ஒரு நிலகாரம் வரும். ஆக விஜய் ஜோசப் விஜய் நான் ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக முதல்வராக இத்தால் பதவி பிரமாணம் செய்கின்றேன். அவர் செய்கிறாரே, எந்தவித தடையும் இல்லை. ஆனால் பார்க்கலாம் 6 மாதங்களோ 1 வருடமோ அத்தனை திணிப்புகளையும் மும்மொழி கொள்கை கூட இங்கு தமிழ்நாட்டுக்குள் திணிக்கப்படலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது நகர்கின்றது என்பதை உற்று நோக்குவோம். நல்லது நினைப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.